ஜெயா டிவி நேயர்களுக்கு நமஸ்காரம். அர்த்தமுள்ள ஆன்மீகம் பகுதியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா, வீட்டில் பிள்ளையாரை மனை போட்டுத்தான் அமர்த்த வேண்டும் என்று சொல்கிறார்களே, இது எதனால் அப்படிங்கிற ஒரு கேள்விக்கான விடையைத்தான் பார்க்க போகிறோம். வீட்டிலே பூஜை அறையிலே ஒரு சுவாமியினுடைய விக்கிரகத்தை வைக்கிறோம் என்று சொன்னால் அது பிள்ளையார் மட்டும்தான் இல்லை, எந்த தெய்வ மூர்த்தமாக இருந்தாலும் அதற்குரிய ஆசனம் என்பது சர்வ நிச்சயமாக இருக்க வேண்டும். இதைத்தான் நம்ம பூஜை பண்ணும் பொழுது கூட எப்படி சொல்லுவோம்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒரு மஞ்சள் பிள்ளையார் வைக்கும் பொழுது கூட அந்த மஞ்சள் பிள்ளையாரை மஞ்சளில் பிள்ளையார் பிடிச்சி வைக்கும் பொழுது கூட அதில் வெறும் தரையில் வைக்காம ஒன்று ஏதாவது தாம்பாள தட்டில் வைப்போம். அப்படி இல்லைன்னா ஒரு வெத்தலையை வச்சு அந்த வெத்தலையில் மஞ்சள் பிள்ளையாரை வைப்பா தெரியுமா? எதற்காக என்று சொன்னால் அதுதான் அவர்களுடைய ஆசனம். எப்படி சொல்லுவா பிரார்த்தனை பண்ணும் பொழுது? தியாயாமி, மனதிலே தியானிக்கிறேன், ஆவாகயாமி, நான் தியானித்து உன்னை கூப்பிடுகிறேன், நீ இங்கே வந்து விடுவாயாக. அதனை தொடர்ந்து சுவாமி வந்துட்டார் அப்படின்னு சொல்லும்போது அடுத்தது என்ன பண்ணுவோம்? ரத்ன சிம்ஹாசனம் சமர்ப்பயாமின்னு சொல்லுவார். ஏதோ ஒரு ஆசனம் சமர்ப்பயாமி என்று சொல்லி அக்ஷதையை போடும் பொழுது அந்த இடத்திலே ஆசனத்தை போட்டிருக்கிறேன், நீ இந்த ஆசனத்திலே அமர்வாயாக என்கின்ற அந்த பிரார்த்தனையை வைக்கிறோம் அல்லவா? இப்படித்தான் எல்லா மூர்த்தங்களுக்குமே. இப்போ நம்ம பிள்ளையார் சதுர்த்திக்கு போய் ஒரு மண்ணில் ஒரு பிள்ளையாரை வாங்கிட்டு வரோம்னு சொன்னால் அந்த பிள்ளையாரை வாங்க போகும் பொழுதே அம்மா என்ன பண்ணுவான்னு பார்த்தோம்னா, ஒரு மனையில் அழகாக கோலம் போட்டு கொடுத்துருவா தெரியுமா? அந்த மனையை எடுத்துட்டு போய் அந்த மண் பிள்ளையார் செய்கிற இடத்துல போய் கொடுத்தோம்னா அவர்கள் அதன் மேல் பிள்ளையாரை வைத்து சுற்றி மண்ணெல்லாம் வச்சு அமுத்தி நம்ம கையில் கொடுத்துருவா. நம்ம அப்படியே அந்த மணக்கட்டையோடு தானே சேர்த்து எடுத்துட்டு வரோம். அப்படித்தான் கொண்டு வர வேண்டும். அப்படி கொண்டு வந்த பிள்ளையாரை அப்படியே ஆசனத்தோடு வைக்க வேண்டும் அப்படின்னு தான் சொல்றது. இது பிள்ளையாருக்கு மட்டுமல்ல, எல்லா மூர்த்தங்களுக்குமே. ஒரு உதாரணத்திற்கு நீங்கள் போய் ஒரு ஸ்பட்டிக லிங்கம் ஒன்று வாங்கிட்டு வரேன்னு சொன்னால் ஆற்றுல அந்த லிங்கத்தை வச்சு பூஜை பண்ணணும்னு சொன்னால் கூட அந்த லிங்கத்தை கூட வெறுமனே அந்த ஷெல்ஃபில் அந்த தரையில் வைக்கக்கூடாது. அதற்கு ஒரு ஆசனம் என்பதை வைத்து அந்த ஆசனத்தின் மேல்தான் வைக்க வேண்டும் சொல்கிறார். இப்படி ஆசனம் இல்லாமல் யாரையுமே அமர்த்தக்கூடாது. இப்போ நம்ம வீட்டுக்கே யாரோ ஒருத்தர் வரான்னு வச்சுப்போமே, சாதாரணமாக யாராவது வராங்க அப்படின்னு சொன்னால் கூட வாங்க வாங்க உட்காருங்க அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? உட்காருறது எங்கே உட்கார சொல்லுவோம்? ஒன்று ஏதாவது ஒரு சேரில் உட்கார சொல்லுவோம். அப்படி இல்லைன்னா கூட கீழே ஒரு புது பாயோ அல்லது ஒரு அலங்காரமான ஒரு பெட்ஷீட்டையோ போட்டு தானே உட்காருங்க உட்காருங்க அப்படின்னு சொல்கிறோம். வெறும் தரையில் அமரக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லையா? அதே போலத்தான் சாதாரண மனிதர்களையே வெறும் தரையிலே அமரக்கூடாது என்று சொல்லும் பொழுது இறை மூர்த்தங்களை எப்படி வெறும் தரையிலே அமர்த்த முடியும்? அவர்களை வழிபடும் பொழுது நாம் கூட வெறும் தரையிலே அமர்ந்திருக்க கூடாது. நாமளும் என்ன பண்ணணும்னு சொன்னால் அந்த மணக்கட்டையை போட்டு உட்காந்துட்டு தான் நம்மளே பூஜிக்கணும்னு சொல்கிறார். அது மனை அப்படிங்கிற ஒரு விஷயமே இந்த காலத்தில் காணாமல் போயிடுச்சு. நிறைய குழந்தைகளுக்கு, இந்த காலத்து குழந்தைகளுக்கு மனக்கட்டை அப்படின்னா என்னன்னே தெரியல. ஓரளவுக்கு கிராமத்தில் இருக்கிறவங்களாம் அந்த மனைப்பலகை அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கு. ஆனால் சிட்டியில் இருக்கிறவங்கலாம் பார்த்தோம்னா மனைப்பலகை என்பதே மறந்து விட்டார்கள். சரி, அதற்கு பற்றி ஏதோ ஒரு பிளாஸ்டிக் பாயோ அல்லது இந்த கோரை புல்லால் செய்யப்பட்ட அந்த பாயையோ போட்டு உட்கார்ந்து கொள்கிறார்கள். அதையும் அவசியம் போட்டுக்கொள்ள வேண்டும். வெறுமன உட்கார்ந்துண்டு வெறும் தரையிலே அமர்ந்து கொண்டு பூஜிக்க கூடாது. ஏன் சார், நீங்கள் தெய்வ மூர்த்தங்களுக்குத்தானே ஆசனம் சமர்ப்பயாமின்னு சொல்லி போடுறோம், நமக்கு எதற்காக ஆசனம் போட்டுட்டு நம்ம பூஜை பண்ணணும்னு சொன்னால், நிச்சயமாக இறைவனை வணங்கும் போதும் சரி அல்லது ஏதோ ஒரு ஜபத்தினை செய்யும் பொழுதும் சரி வெறும் தரையிலே அமர்ந்து ஜபங்களை செய்யக்கூடாது. ஏன் தெரியுமா? இறைவனானவர் எப்படி நம் கண்களுக்கு வெளியிலே இருப்பது போல் தென்படுகிறாரோ அதே போல நமக்குள்ளாகவும் இறைவன் இருக்கிறார் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். நாம் பூஜை செய்யும் பொழுது நமக்குள்ளாக இருக்கக்கூடிய அந்த இறை சக்தியானது உயிர்ப்பிக்கப்படுகிறது. ஒவ்வொரு நேரமே பார்த்தோம்னா அந்த பிராண பிரதிஷ்டை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பண்ணுவா, ஆவாகனம் பண்ணுவா. அதே மாதிரி நம்ம மனசுக்குள்ளேயே நமக்குள்ளாக இருக்கக்கூடிய அந்த இறைவனை தியானித்து அதன் மூலமாகத்தான் வெளியிலே இருக்கக்கூடிய அந்த இறை மூர்த்தங்களுக்கு நாம் பிராண பிரதிஷ்டை என்பதை செய்வோம். பிராண பிரதிஷ்டை பண்ணி தியாயாமி, ஆவாகயாமிலாம் சொல்றோம் இல்லையா? எப்படி தெரியுமா? எனக்குள்ளாக இருக்கக்கூடிய அந்த இறை சக்தியையும் நான் தூண்டி விடுகிறேன், எனக்குள்ளாகவும் நீ சேருவாயாக அப்படிங்கிற மாதிரி தான் அந்த ஜபத்தினையும் நாம் செய்து கொண்டிருக்கிறோம். ஆக வெறும் தரையில் அமர்ந்து நாமே பூஜிப்பவர்களே வெறும் தரையில் அமரக்கூடாது என்று வரும் பொழுது எந்த இறை மூர்த்தத்தை வழிபடுகிறோமோ அந்த இறை மூர்த்தமும் சர்வ நிச்சயமாக ஒரு ஆசனத்திலே தானே இருக்க வேண்டும். இப்படி ஆசனங்களிலே அமர்த்தி பூஜை செய்வதன் மூலமாக என்ன விதமான பலன் கிடைக்கும்னு சொன்னால்,
நமக்குரிய அந்த ஸ்தான பலம் என்பது கிடைக்கும்னு சொல்றார். ஸ்திரமாக ஓரிடத்திலே வசிக்கக்கூடிய அந்த ஸ்தான பலம் என்பது கிடைக்கும். அதுபோல் நாம் எந்த இடத்திலே வசித்தாலும் அந்த இடமானது சுபிக்ஷமாக இருக்கும், மங்களகரமாக இருக்கும். நம்மை சுற்றி இருக்கக்கூடிய நாம் எந்த பகுதியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோமோ அந்த இடத்திலே சுற்றி இருக்கக்கூடிய அந்த லேண்ட்ஸ்கேப் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த பகுதியானது எதிர்மறை சக்திகளிலிருந்து பாதுகாக்கப்படும். அதற்குரிய பலனாகத்தான், அதை எதிர்பார்த்துத்தான், அந்த பலனை எதிர்பார்த்துத்தான் நாம் இது போன்ற பூஜைகளை செய்து கொண்டிருக்கிறோம். அது எந்த இறை மூர்த்தமாக இருந்தாலும் சரி, பிள்ளையார் மனை அப்படின்னு அவ பேர் வச்சிருப்பாளே தவிர அதில் பிள்ளையாரை மட்டும்தான் வைக்கணுங்கிறது இல்லை. எந்த தெய்வ மூர்த்தமாக இருந்தாலும் அதனை ஒரு ஆசனத்திலே தான் அமர்த்த வேண்டும். அதை பூஜிக்கக்கூடிய நாமும் கூட அந்த பூஜைகளை செய்யும் பொழுது ஒரு ஆசனத்தை போட்டு அமர்ந்து கொண்டுதான் பூஜை செய்ய வேண்டும். அதனால்தான் வீட்டில் இந்த கணபதி ஹோமம்லாம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கூட அந்த பிரதான கர்த்தாக்களுக்கு மனைப்பலகை என்பதை போட்டு இருப்பார்கள். அந்த மனையிலே அமர்ந்துதான் அவர்கள் சங்கல்பத்தையே செய்ய வேண்டும் என்பதையும் சொல்லி இருப்பார்கள். நமக்குள்ளாக இருக்கக்கூடிய இறை சக்தியையும் உணர வேண்டும், வெளியே இருக்கக்கூடிய இறை சக்தியையும் நாம் கண்கூடாக பார்க்க வேண்டும் என்பதற்காகத்தான் இது போன்ற சம்பிரதாயங்களை நம்முடைய தர்மமானது சொல்லித் தருகிறது. சர்வே ஜனாஹ சுகினோ பவந்து.